இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மித்ரா? அடுத்த பரிகாரத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்காதே, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி மித்ரா, நீ போய் ரெடி ஆகு, நான் தான் வந்துடுறேன். சரி தள்ளு போங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகேப்பா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மாட்டிடுவோன்னு பயந்துட்டேன்ப்பா. ஆனா கரெக்டா வந்துட்டீங்க. சரி வா போலாம். தவக்கல மாமா. அவன் வருமா, நீ வா. ஹாய். என்ன பாரதி, பயங்கரமா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டேய், என்ன என்னது கெட்ட பழக்கம்? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? மரியாதைனா என்னன்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? உன் வீட்ல உனக்கு சொல்லி கொடுத்ததை விட எனக்கு என் வீட்ல மரியாதைய பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்ட? உன் கேள்விக்கு ஏன் பதில் சொல்லாம போறேன்னு தானே கேட்டேன். இது கூட புரியலையா? என்ன மித்ரா நீ? சரி, நானே சொல்றேன். எனக்கு உன் கூட பேச இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி சொன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. சரி, இப்ப எதுக்கு நீ என் கூட பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ, போய் அடுத்த பரிகாரத்தை நல்லபடியா பண்ற வழிய பாரு. போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாரதி. நீ இப்போ நான் பண்ண போற அடுத்த பரிகாரத்தை எப்படி கெடுக்கலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீ பதில் சொல்லாம இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் கடவுளை மட்டும்தான் நம்புறேன் மித்ரா. சரி, ஓகே, நான் உன் வழிக்கே வரேன். நீ சொன்ன மாதிரியே இந்த பரிகாரத்தை கெடுக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ண போறதில்ல. இருந்தாலும் உன்னால இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது. கடவுளுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். சூப்பர். நான் உன்னோட தன்னம்பிக்கைய ரொம்ப பாராட்டுறேன். பார்க்கலாம். சரி, ஓகே மித்ரா, பார்க்கலாம். உன்னோட எண்ணம் செயல் எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சு நீ அதை பண்ணனா அது சரியா நடக்காது. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும். உங்க அண்ணன் வாசுவோட இதயம் ஆதிக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அதை பத்தி விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் இங்க வந்துச்சு. என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கு. சீக்கிரமே எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வரும்னு நம்புறேன். பூச்சட்டுன்னு சொன்னப்பவே அலர்ட்டா இருக்கணும். தெரியாம போச்சு. நல்ல வேலை நான் தான் இந்த கிரீம் எடுத்துட்டு வந்தேன். ஏய் மித்ரா, அங்க ஒண்ணுதான் கூப்பிட்டு இருக்காங்க. கூல் கிரீம் போட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கூல் கிரீமை போட்டுட்டு பூச்சட்டியை தூக்குனா கையில சூடு படாதுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும். பூச்செடியை கையில வைக்கிறப்போ 2 வேப்பிலையும் சேர்த்துதான் வைப்பாங்க. நம்ம கிரீம் போட்டுக்கிட்டா வேப்பிலை என் கையில நல்லா ஒட்டிக்கும். சூடு என் கைக்கு வரதுக்குள்ள நான் போய் கோவில் எல்லாம் சுத்திட்டு வந்துடுவேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. இந்த மாதிரி பரிகாரம்னு தெரிஞ்சா பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இந்த பாரதி வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அவ எதுவுமே பண்ண மாட்டா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். சரி, இந்தா இத புடி, வா போலாம். பராசக்தி. ஓ ஏண்டி மீனா, இவனடி ஜெட்டு வேகத்துல கோயில சுத்திட்டு இருக்கா? ஒருவேளை சூடு அதிகமா இருக்குமோ? அட போமா, எனக்கு இவளை பத்தி பேசி பேசி போர் அடிக்குது. கூப்பிட்டாங்க, வந்தாச்சு, என்னமோ ஆயிட்டு போகுது. நமக்கு என்ன? வா. அதுவும் சரிதான். ஓம் சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி.
ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. கண்டிப்பா ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கான். இந்தாம்மா இத வாங்கிக்க. அம்மா இப்ப மனசுல நினைச்ச காரியத்தை மனசார வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு விளக்கேத்திட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க சாமி. சரிம்மா. அம்மா தாயே, எல்லா பரிகாரத்தையும் நல்லபடியா பண்ணிட்டோம். இனிமே இந்த கல்யாணத்தை நீதான் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் தாயே. போலாம் பாட்டி. சரி போலாமா? வாங்க சரி போலாம். வாங்க பாட்டி. ஒரு சாதாரண விளக்கு வச்சு என் வாழ்க்கைய நீ முடிவு பண்றதுக்கு நான் விட மாட்டேன் பாரதி. அந்த விளக்க ஒரு நொடியில நான் அணைச்சிட்டேன். இதுக்கு என்ன சொல்ல போற? என்ன அப்படி பாக்குற? கடவுள் மேலேயே கோவப்படுறியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீ என்ன பண்ணாலும் தலைகீழாவே நின்னாலும் நடக்கிறதா நடக்கும். ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. பயப்படாத. நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் இப்ப சொல்றது சத்தியம் சத்தியம் சத்தியம். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு பிடிச்சவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறணும்னா அவ கழுத்துல இருக்க தாலி இறங்கணும். அவ எங்க போறா, யார் கூட பேசுறா, என்ன பண்றா, எல்லாத்தையும் எனக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உன்கிட்ட என்ன பண்ண சொல்றேனோ அத மட்டும் செய். ஓகே மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க மேடம். நீ என்கிட்ட போன்ல பேசுறது, என்ன வந்து பாத்துட்டு போறது, இது எந்த விஷயமும் மித்ராக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். கிளம்பு.